வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது கோதுமை தானியம் சாப்பிட்றதுனால உங்களோட உடம்புக்கு ஏற்படுற நன்மைகள் என்ன, அதை எப்படிலாம் சாப்பிட்லாம், அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது உலகத்தில் அதிக அளவான மக்கள் உணவாக சாப்பிடப்படுற ஒரு பொருள் அப்படின்னா கோதுமையும் ஒரு இடத்துல இருக்குது. மனிதர்களால் முதல்ல கோதுமை தெற்கு ஆசிய பகுதியில் பயிரிடப்பட்டாங்க. ட்ரிக்கிடம் அப்படிங்கிற ஒரு புல்வகையை சேர்ந்ததாக கோதுமை இருக்கிறது. ஊட்டச்சத்து நிறைந்த முழுமையாக, அதாவது அதிக ஊட்டச்சத்து இருக்கிற ஒரு தானியமாக இந்த கோதுமை இருக்குது. அப்படிப்பட்ட கோதுமை தானிய உணவை நாம் உணவாக ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் வரும், அதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோதுமையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செலினியம் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் அதிகமாக இருக்குது. இந்த செலினியம் மனிதர்களோட சரும ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. தவிடு நீக்கப்பட்ட கோதுமையை உணவாக சாப்பிட்றவங்களுக்கு செலினியத்தில் அதிகம் நிறைந்திருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், அதாவது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோட சத்து ஃபுல்லாக உடலை உள்வாங்கி தோலை தளர்ந்து விடாமல் தடுக்குது. தோல் சுருக்கம் ஏற்படாமல் செஞ்சு இளமையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்குது. முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா, உடலை புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கான உணவாக கோதுமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோதுமையில் நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற கோதுமையை நீங்கள் உணவாக செஞ்சு சாப்பிடும்போது உங்கள் ரத்தத்தில் இருக்க நச்சு அதாவது நச்சு எல்லாமே வெளியேறுது. உடலை டோட்டலாக சுத்தம் பண்ணுது. தோலில் இருக்கிற நச்சு வெளியேறி முகப்பரு, அப்புறம் கரும்புள்ளிகள், இந்த மாதிரி முகத்தில் ஏற்படுற பிரச்சனை எல்லாமே நீக்கப்படுது. சருமத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு கோதுமை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கோதுமை முக்கியமாக தலைமுடிக்கும் சரும பாதுகாப்புக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதாவது பெரும்பாலானவங்களுக்கு வயசான காரணத்தினால உடலில் சத்து குறைபாடு ஏற்படும். அதனால முடி கொட்டுறது, தலைமுடி அடர்த்தி குறையிறது, இந்த மாதிரி குறைபாடு ஏற்படும். கோதுமையில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் சத்து தலைமுடிக்கு நிறைய பலத்தை கொடுத்து தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைமுடிக்கு ஒரு பளபளப்பு தன்மையும் தருது. பொதுவாக நம்ம நாள் முழுசும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நாம் உணவில் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவானது ரொம்பவே ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருக்கணும். அதில் குறிப்பாக வைட்டமின் பி சத்து தினந்தோறும் நாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. கோதுமையில் வைட்டமின் பி சத்து அதிகம் இருக்குது. அதனால் கோதுமையை உணவாக செஞ்சு ரெகுலராக சாப்பிட்டு வரவங்களுக்கு வைட்டமின் பி சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால மட்டும் இல்லாமல் நாள் முழுவதும் உடலை ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் மனசில் சோர்வு ஏற்படாமலும் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகள் ரொம்பவே சீராக செயல்படுறதுக்கும் இது உதவியாக இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் இதை தினமும் ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவாக இருக்குது கோதுமை. கோதுமையில் சர்க்கரை அப்புறம் கார்போஹைட்ரேட் சத்து குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் எளிதாக இதை சாப்பிட்றது மூலமாக செரிமானம் பண்ணிடலாம். மேலும் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு மேலும் கோதுமை ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு சரியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய் வராமலும் தடுக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் பெண்களால் அதிகமாக பயப்படுற ஒரு நோய் அது என்ன அப்படின்னா மார்பக புற்றுநோய். அதாவது இந்த மார்பக புற்றுநோயை தடுக்கிறதுக்கு மேலை நாட்டுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50 வயசு மேற்பட்ட, அது மட்டும் இல்லாமல் 50 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் கோதுமை தானியம் கொண்டு செய்யப்பட்ட உணவை அப்புறம் கோதுமை தவிட்டை கொண்டு செய்யப்பட்ட உணவையும் சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கிற நார்ச்சத்துகள் பெண்களுக்கு அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைக்குது அப்படின்னும் இந்த ஆய்வில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. நம்ம மக்களுக்கு பொதுவாக இருக்கிறது ஞாபக சக்தி மறதி அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு உடல்நலம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதற்கு நிகராக நம்ம மனநலமும் சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ முடியும். அமெரிக்காவில் மேரிலண்ட் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வில் கோதுமையை கொண்டு நாம் செய்யப்படுற உணவுகளை சாப்பிட்டா
அந்த கோதுமையை அதிகமாக எடுத்துக்கிட்ட நபர்களுக்கு அதில் இருக்கிற வைட்டமின் பி அப்புறம் ஈ சத்து அவங்களுக்கு மூளை அப்புறம் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அல்சைமர் அப்படிங்கிற ஞாபக மறதி நோய் அப்புறம் இன்னும் நிறைய மனநல குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. உடலில் நரம்பு மண்டலங்களை வலு குறைவாக இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இத்தகைய உடல் நிலை பெற்றவங்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற கோதுமை தவிட செஞ்சு அதை நம்ம உணவாக சாப்பிட்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. கோதுமையில் இருக்கிற நார் சத்து நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி இதயம் அப்புறம் மூளைக்கு செல்கிற இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் காத்து பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்குது. பக்கவாதத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகமாக இருப்பவங்க கட்டியான பசுந்தயிரில் கோதுமை தவிட்டை கலந்து அதில் ஏதோ ஒரு பழத்தை சேர்த்துக்கிட்டு நம்ம தினமும் காலையில் சாப்பிட்டு வரும்போது அது உடலுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதாவது நான்வெஜ் அதிகமாகவும் நார் சத்தை ரொம்பவே கம்மியாகவும் சாப்பிட்ற மேல்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு குடல் புற்றுநோய் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துட்டும் வந்துட்டுருக்கு. கோதுமையை உணவுகளில் தினமும் சாப்பிட்றவங்களுக்கு வயிறு குடல் போன்றவற்றில் சேர்ந்திருக்கும் ஆபத்தான நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு அதில் இருக்கிற அதிக நார்ச்சத்து ஆபத்தான குடலை அதாவது குடலில் இருக்கிற தொற்று ஏற்படாமல் காக்குது. தினமும் குறைஞ்சபட்சம் 20 முதல் 25 கிராம் வரை நார்ச்சத்து அதிகமாக நிறைந்த கோதுமையை உணவுகளில் சாப்பிட வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இந்த கோதுமை தானியமானது அதிக அளவில் வைட்டமின் பி சத்து நிறைஞ்ச ஒரு உணவாக இருக்குது. இதில் இருக்கிற தயாமின் நயாசின் இந்த மாதிரி வைட்டமின் பி சத்துகள் உடம்புல வளர்சிதைய மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. வைட்டமின் சத்து மற்றொரு வகையான போலிக் ஆசிட் அல்லது போலட் அப்படின்ற சத்து உடலில் சிவப்பு இரத்த அணுக்களை அதிகரிக்க இது உதவி செய்யுது. கோதுமையில் இருக்கிற சத்துக்கள் கருவுற்று இருக்கும் பெண்கள் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஏற்படுற நோயை தடுக்குது. அந்த நோய் வராமல் தடுக்கிறதுனால அவங்களுக்கு பிறந்தாலும் அந்த நோய்கள் மறுபடியும் அட்டாக் ஆகாமல் பார்த்துக்குது. இதுக்கு நீங்கள் யாரெல்லாம் கோதுமை அதிகமாக எடுத்துப்பீங்க அப்படின்னும் இந்த கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. முக்கியமாக இந்த உடலை குறைக்கணும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அதில் அதிகமாக வெயிட் போடுற எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இரவு நேரத்தில் சப்பாத்தி சாப்பிட்றத ரொம்பவே வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் கலோரிஸ் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்காது. அது உடல் எடையை கூட்டுறதுக்கு உதவி செய்யாது. கோதுமையால் ஆன உணவுகளை நாம் அதிகம் நாம் எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்புல நிறைய நல்ல விஷயங்களை நாம்ளே பார்க்கலாம். தினமும் நீங்கள் கோதுமையை எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்பு சுறுசுறுப்பு ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ரத்தம் சுத்தமாகி உங்களோட குடல் சுத்தமாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் உங்களோட வேலையை ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோவா பசியும் எடுக்காது. ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. முக்கியமாக குழந்தைகள் அதிகமாக இந்த கோதுமையை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு விட்டமின் பி இ அது மட்டும் இல்லாமல் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் அவங்க அதிகமாக யோசித்து நிறையா விளையாடுறதுக்கும் யூஸ் ஆகுது. முக்கியமாக வடக்கு தொழிலாளர்கள் அதிகமாக கோதுமை உணவை எடுத்துப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அது அவங்கள சுறுசுறுப்பாக வச்சு அவங்க வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஈஸியான உணவாகவும் அது அமையுது. அதனால் கோதுமையான உணவை அதிகமாக தொழிலாளர்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நிறைய பேர் சப்பாத்தியை தவிர பூரி விரும்புவாங்க. அதில் என்னன்னு பார்த்தோம்னா எண்ணெயில் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம். இது எண்ணெய் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுனால இதை கம்பேர் பண்ணுறதை விட சப்பாத்தியில் நம்ம சாப்பிட்றதுனால அதிக நன்மைகள் நம்ம உடம்புக்கு வருது. முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறதும் அப்படின்னா எண்ணெய் சேர்க்காத உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு சேரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ரொம்பவே பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த தகவலை கடத்துங்க. இது ஒரு சுவாரஸ்யமான அப்புறம் பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிற வரைக்கும்
நன்றி, வணக்கம்.